வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அதிரடி நீக்கம், புழல் சிறையில் அடைப்பு. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? என்ன காரணத்திற்காக புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்? இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. நீங்கள் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு வீடியோவில். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன்பு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர், மூத்த அமைச்சரான ஒரு முக்கியமான அமைச்சர் அதிரடியாக திமுகவிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். புழல் சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களை தான் தற்போது அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவரை புழல் சிறையிலும் அடைக்கப் போவதாகவும் தற்போது அமலாக்கத்துறை தகவல் கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை என்ன காரணத்துக்காக முதல்ல அவங்கள பொன்முடி அவர்களை நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காகவும், தவறான முறையில் பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள கருப்பு பணங்கள் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் தற்போது அவரை அதிரடியாக அமலாக்கத்துறை முடக்கி கைதும் செய்வதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இதில் முக்கிய குற்றவாளி யார் அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க மக்களே. அதை நம்ம தெளிவாக தெரிந்த பின்னர் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தற்போது அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட போது அதில் ஒரு உண்மை மட்டும் தெரிகிறது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் தற்போது இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அவர் இதில் சிக்கினார் அப்படின்னா பல சர்ச்சைகளில் உருவாகுவார். அது மட்டும் இல்லாமல் அவரும் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவருடைய அமைச்சர் பதவியும் பறிபோவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசலாம். தேங்க்யூ.